மரகதம் நல்ல பார்டர் வச்சு தேடி புடிச்சு இழுத்தா கிழியாத மாதிரி. உன் அளவு ஜாக்கெட்டுங்க அளவெல்லாம் மாறி போச்சு. புதுசா தான் எடுக்கணும். கையை வச்சுட்டு சும்மா இருந்தா ஏய் வந்தாலே பாத்துட்டு போக மாட்டேன். சும்மா வம்பு பேசிட்டு. ஏன் உண்மை சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? இதை வாங்குப்பா. அப்பாடி, ரேஷன் கடையில் எவ்வளோ கூட்டம். இந்த வேகாத வெயிலில் போயிட்டு வர்றதுக்குள்ள தலை கிருன்னு சுத்துது. நீங்க அலையறீங்க, பையனை அனுப்ப வேண்டியதானே? இது என்ன மற்ற பிள்ளைங்க போலையா? வேலை சொல்லி இல்லை, நான் வீட்டு நடைய தாண்டாது அப்படி வளர்த்துட்டேன். அடக்க ஒடுக்கமா செஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க அப்படி இருந்தும் சண்டை சச்சர் வருதே. ரவி ஜெயிலேருந்து வந்துட்டான் போல. நான் வரும்போது பார்த்தேன். நீ அவனை கூட்டிட்டு போய் யாரையும் பார்க்கணும்னு சொன்னியே, போய் பார்த்துட்டு வா. நான் பாத்துக்கிறேம்மா. ஏய் நீ என்ன கிளம்பலையா? நான் கிளம்புறேன். ஜெயந்தி இரு, நானும் வரேன். இப்ப ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ யாரை பார்க்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டை விட்டு வெளியே போனா காலை உடைச்சு போட்டுருவேன். அடுத்த வீட்டு பொண்ணு மட்டும் ஈடு பார்க்க வேண்டியது. நம்ம வீட்டுல ஒண்ணு ஆசைப்பட்டா 1008 குறை சொல்ல வேண்டியதா? ஏய் அடிச்சன மூஞ்சி முகரப்பு வந்துரும். இங்க பாரு, கை நீட்டுற வேலை வச்சுக்காத. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம், நான் லவ் பண்ண தப்பா? இனிமே பண்ணல, விட்டுட்டேன். போதுமா? இதுக்கப்புறம் அவகிட்ட நான் பேச்சு வச்சுக்கிட்டேன். என் பேரை மாத்திக்க. நீ வாடி போலாம். மைக்குங்கய்யா, நீங்க பேசுங்க வரும். சோடாவது குடியா? சீக்கிரம் குறா. என்னையா காணும்? கைலாசம் குடிச்சிட்டாரு. இப்ப எப்படியா பேசுறது? அட பேசுங்க தலைவா. கரைச்சல குட்டிடுவானே. நிறுத்துக்குப்பா. என்ன தட்டுவீங்க, உட்காந்து தட்டுவீங்க. தலைவராகிய நான் இத்தனை வருடங்களாக இந்த மன்றத்துக்கு அல்லும் புகழும் அயராது பாடுபட்டேன். கைலாசம் சும்மா என் குடும்பத்தை காட்டிலும் இந்த மன்றத்துக்கு முழு மூச்சாக செயல்பட்டதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். தெரியும், நீங்க முழு மூச்சு அதுக்கு பாடுபட்டு எங்களுக்கு தெரியும். பேசு. தலைவர் அவர்களை நான் 3 முறை நேரில் சந்தித்துள்ளேன். பொய், பிராடு. நல்ல மெட்ரா தண்ணியை போட்டு வந்துடுறது. அதை இப்போது நினைத்தாலும் என் நெஞ்சமெல்லாம் இனிக்கின்றது. சுகரா இருக்கும், செக் பண்ணி பாரு. சும்மா அறியா பேச முடியா? இப்படி கட்டையை கொடுத்தா சீக்கிரம் முடிப்பான். முதல்ல போ சொல்லியா? அனுப்பிட்ட செலவுக்கு யார் காசு கொடுக்குறது? சரி விடு. இங்கு இளைஞர்கள் நிரம்பி இருக்கிறீர்கள். உனக்கு வயசாச்சு இல்லையா? தம்பி ரவி அவர்கள் இந்த மன்ற பொறுப்பினை தலைமையேற்க வந்திருக்கிறார்கள். அதை வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பா இப்பதான் மேட்டுக்கு வர்றேன். அதாவது இருப்பா என்ன பஸ்ல இருந்து ஆரம்பிக்கிற பிரஸ்ஸா? அதான் முடிச்சிட்டே. ரவி வா, நீ போப்பா. என்ன இங்க வாப்பா. அத முடிஞ்சல மைக் பத்தன ஆரம்பிச்சிட்டான் பாரு. திரும்ப பஸ்ல இருந்து வா. இவனை வெளிய அனுப்புறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கப்பா. எல்லோருக்கும் வணக்கம். எதையும் சந்திப்போம், சாதிப்போம். மீனாட்சி தியேட்டர்ல கட் அவுட் உடைச்ச இடத்துல, அதான் அந்த கமல் கட் அவுட். ஆமா, நீ தட்டுன தட்டுல ஊரே உன்னை பத்தி தான் பேசிட்டு. நிஜமா? இது வரைக்கும் கமல் ரஜினி சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்ப பாரு, கமல் கணேசன் எனக்கு வணக்கம் வச்சுட்டு போறாங்களா. இதெல்லாம் நீ வந்ததுனாலதான் நடக்கு. மந்திரமூர்த்தி ஆளை வச்சு கட் அவுட் உடைக்கிறாருன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன நான் சொல்லுது, நம்ம முன்ன வச்சு கால பின்ன வைக்கப்படாது. நீ உள்ள பேசின பாரு, சந்திப்போம் சாதிப்போம். அதான் அதுக்காகத்தான் உனக்கு இந்த தலைவர் பதவி கொடுத்தேன். நல்லா பேசுறீங்க, இதெல்லாம் உள்ள பேசிருக்கலாமே. பொடி பயல நீ, உனக்கெல்லாம் புரியாது. சரியா வந்துரும். நான் சொல்ற மாதிரி கேளு. நீங்களும் வாங்க தம்பி, போய் பேசுவோம். யோ போய் பேசியா? நான் தான் அவங்க கூட பேச மாட்டேன்ல. பேசுனா மரியாதை தேய்து. ஆயா சுட்ட முடி கிளி. ஆமையா தேங்காய் பொறுக்கே. அப்புறம் ரவி ஆளையே பார்க்க முடியல. இவ்வளவு வருஷம் நீங்க எவ்வளவு பார்க்க முடியலங்கிற கண்ணுல ப்ராப்ளமா? சும்மா இரியா. நானும் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிக்கலாம் வேணாம், முடிச்சிரு. அடம். ஏன் தூரம் வந்து பேச மாட்டாரா? இல்ல, இந்த கிளி பேச்சை நீ கேப்பேன்னு தான் என்னை அனுப்பிச்சுட்டு இருக்காப்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த கட் அவுட் மேட்டர்ல நல்ல பெருமாள் போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டாப்ல. அதே மாதிரி நீனும் போய் சமாதானமா பேசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நம்ம இதை சொல்லதான் வந்தியா? ஏய் அந்தால ஏன்டா அடிக்கிறீங்க? நான் தான்டா பேச சொன்னேன். நீ பண்ண தப்புக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன். உன்னை யாரா போக சொன்னாங்க? வரைஞ்சது நான், அடிச்சது நீ. பாயிண்ட் அதெல்லாம் விவரமா சொல்லிட்டேன். நீ போய் மன்னிப்பு கேட்டாதான் 2 பேரும் பிரஸ்ல கை வைக்க முடியும். ஏய், யார் மேலடா தப்பு? நம்ம வரைஞ்ச கட்ட விட்ட உடைச்சா அவங்க மேல தான தப்பு. அவங்க அடிச்சது உன் தப்பு. உன் மேல கை வச்சு பாத்துட்டு இருக்க சொல்றியா? அப்ப ஏய் நம்ம ரவுடி பேருவலா உழப்பு நடத்த வேணாமா? தொழில் செய்யணும்.
இந்த மாதிரி விஷயத்துல 4 பேர் அனுசரிச்சு தான் போகணும். இல்லனா கையை கட்டி நிக்க வச்சிருவானுங்க. எவனும் காப்பாத்த வர மாட்டான். ஏய் இதுக்கெல்லாம் நீ பயப்படாத. அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் தான். இதுவும் கரெக்ட் தான். பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ உள்ளூர்காரன், நான் பொழைக்க வந்தவன். நீயா போய் மந்திரமூர்த்தியா கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பார்த்துக்கோ, என் வேலையை நான் டேய் பார்த்துக்கிறேன். நீ யாரை நம்பிட அந்த ஊருக்கு வந்த? நாளை பின்ன உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரா பதில் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாரா பதில் சொல்றது? உன் தங்கச்சிக்கார் போல் சொல்லுவா, நாளை போல மாப்பிள்ளை வர போறவே. எல்லாம் அந்த தாடிக்காரனால தான். சும்மா இல்லாம தங்கச்சி கிட்ட பேசிட்டான். எல்லாம் உன்னால வந்தது. தாடி பிக்க விட மாட்டேன். அல்வா சாப்பிட்டு அடுத்த ஷோ படத்துக்கு போலான்னு பார்த்துட்டா. ச்சே மூளையை கெடுத்து. சரி இப்போ என்ன பண்ண போற? வா சரி வா போலாம். ஒரு சனம் தூங்கிருச்சு. பாவி மனம் அதுவும் ஏனோ தெரியும். கத்தாத. லூசாடி நீ சோறு கிருத்துங்கள கையை இந்த கடி கடிக்கிற. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் தெரியுமா? குடிச்சிட்டு வந்துடும். ஏய் மூஞ்சியை எப்படி வச்சிருக்க? இதுதான் வசதியா இருக்கு. ச்சே, நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஏய் இப்படி எல்லாத்துக்கும் கோவப்பட்டா யாருக்கு லாபம்? நானே ஏற்கனவே போதையில வந்திருக்கேன். இப்படி இக்கண்ணா போட்டு பேசினா என்னடி அர்த்தம்? அப்போ நானும் குடிச்சிட்டு பேசினதா உனக்கு புரியுமா? சோடா ஊத்தியா? சோடா ஊத்தாமலா? ஏய். ஏய் எப்பவும் விளையாட்டு தானா? உன்னால எனக்கும் எங்க அண்ணனுக்கும் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? பேசாம அவன் சொல்றது கேட்க மாட்டா? இத பார், அவன் காசு பணம் கேட்டா உடனே கொடுத்துடலாம். போய் அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான். இங்க பார், நான் ஆம்பளை, என்னால அதெல்லாம் முடியாது. ஆம்பளைன்னா என்னன்னு தெரியுமா? என்ன? எப்போ நீ ஒரு பொண்ணை தொடுறியோ அப்பதான் நீ ஆம்பளை. ஆம்பளை புய மொக்கு. ஏன்பா ஏந்திரியம்பா, ஏம்ல கூப்பிடுறேன்ல. என்ன தாத்தா இடி செலுப்புற? ஏதோ கட்சிக்காரங்க வந்திருக்காங்க பாரு, படம் வரையணுமா? பிடில. ஏய் ஞாபகமா வரைச்சிட்டு எடுத்து வைல. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு, முதல்ல நீங்க வாங்க. இவன் எங்கிட்ட வேலை பார்க்கறான், நானும் கிட்ட வேலை பார்க்கறான். ஏலே கதவு திறந்து வச்சிருக்கேன், நாயகி வந்துட போறது பாத்துக்கோ. டேய் கொஞ்சம் தண்ணி குடுறா. இதெல்லாம் எடுத்துக்க, சீக்கிரம் வா. வணக்கம் நம்பி. வணக்கம். அம்பை ரகுபதி என்ன படம் வரேன்னு கூப்பிட்டுட்டாரு. சரி டேய் பாத்து போடா. டேய் இதாங்க அட்வான்ஸ். சரிங்க மறந்துடாம வந்துருக்கேண்ணே. வாங்க. ஐயா சிரிக்கிற மாதிரி. என்னல வெளியே வந்துட்டானாங்க? வந்துட்டானே, விவரத்தை சொல்லிட்டேன். மந்திரமூர்த்தி ஐயாக்கிட்டையும் சிதம்பரம் அண்ணாங்கிட்டையும் போய் நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் அண்ணா ஆளுங்கன்னு தெரியாமல் கூட்டத்தில் கை நீட்டிட்டேன். என்னை மன்னிச்சிட சொல்லு, வர பயமாக இருக்குன்றானு. முடிஞ்சுதா? ஐயா கும்பிடுற மாதிரி. விளையாடுறியா? ஐயா மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். சிதம்பரம் புறப்படலாமா? போட்டோ ஒழுங்கா வரும்ல? நல்லா வந்துருங்க ஐயா. அழகா வருமா? ஐயா சரி இருக்குதானே வரும். டேய் கட் அவுட் ஒழுங்கா வரும்ல? வந்துருங்க ஐயா. என்ன பம்மிட்டு சொல்ற? இல்லை நல்லா வரைஞ்சிருங்க ஐயா. ஒரே புழுக்கமா இருக்கு, மழை வரும் போல. வராது ஐயா. வயல மெட்ராஸுக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடு. சீட்டு தராங்களோ இல்லையோ ஏமாத்திர போறாங்க. பார்த்துக்கலாம் ஐயா. இல்லை இந்த ஃபோட்டோ கழுவி வாங்கிட்டு கட்சி ஆஃபீஸ் வந்து. சரிண்ணா. என்ன சிதம்பரம் ஐயா இந்த பாய சொல்றதை கேட்குறானே? இவன் கூட்டாளி மன்னிப்பு கேட்டு இவனை அனுப்பிச்சிருக்கான். நான் தான் சொன்னேனே, கூட்டத்தோட சேர்ந்துட்டு குமாங்கத்தை குத்திட்டான் போல. இருந்தாலும் இந்த தட்டு தட்டணும் ஐயா. சரியா, அவசரப்படாத, வேற மாதிரி செய்யும். ஜெயந்தி சொல்லுங்கப்பா. போய் உன் ஜாதகத்தை கொண்டு வாமா. நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா, நாதி இல்லை செய்தி இல்லை நானும் அழை ரசிப்பேனா. அண்ணா இங்கே பாருண்ணே, நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். அவன் தானே நம்ம ஆளுங்க அன்றைக்கி தேட்டரில் அடிச்சது.
கூப்பிடல அவனை. ஏய் அண்ணன் கூப்பிடுதாரு. வேலை செய்யும்போது அண்ணன் கூப்பிட்றான், பாடா வரையும் போது பின்னாடி தொட்ட சாக அடிச்சு போட்டுறான். ஏய் இல்லை 2 பண்ணு வாங்கிட்டு வாடா, வயிறு எறையுது. இல்லை சும்மா இல்லை. டாக்டர் சார், அவனுக்கு என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, சத்தமா பேசுங்க. சுத்தம். டாக்டர் சார் சொல்லுங்க. அவனுக்கு என்ன ஆச்சு? நேத்தி போட்ட ஊசி கேட்கல, இன்னைக்கும் போட்டிருக்கேன். 6 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். டேய், அவங்க 2 பேரும் தூக்கிட்டு வாங்களே. சரிங்க. ஏன் என்ன பார்க்க வரல? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் பேசலாம் போ. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அறிவில்ல, எங்க வச்சு என்ன பேசணும் தெரியாது உனக்கு. நடுவில் ஏண்டி பேச்சு? போடி வீட்டுக்கு. நம்ம கல்யாணத்தை பத்தி. இப்போ அதான் ரொம்ப முக்கியமா? உங்க வீட்ல உனக்கு முதல்ல கல்யாணமா இல்ல உன் தங்கச்சி கல்யாணமா? ஆமாடி, முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் மட்டும் தான் நான் பண்ணுவேன். சரி, எவ்வளவு நாள் ஆகும்? அவ்வளவு அவசரமா இருந்தா வேற எவனாவது கட்டிக்கோ. போடி. இதெல்லாம் ஆளை வச்சு அடிக்கணும். அவளை சரி. ஒன்றும் பத்துக்க. 32வது வட்டம் நம்ம ஏரியா. டவுனுக்குள்ள நம்ம ரசிகர் மன்ற போஸ்டர், புரியுதா? ஐயா கூப்பிட்டாரு. படம் ரிலீஸ் ஆக போகுது, கட் அவுட் வரையணும், நிறைய வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. ஏய் ஐயா கூப்பிடுறாங்க. பார்த்தல்ல, கிளம்பு. சிதம்பரத்தை அடிச்சு வந்துட்டேல, அதான் ஆள் அனுப்பியிருக்கானுங்க. என்ன பிரச்சனை பார்த்துக்கலாம். அவனுக்கு மேலே தானே தப்பு. பிரச்சனை வந்தா நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையப்படாத. விடுங்க ஐயா, நான் பண்ண தப்பு தாங்க, என்னை மன்னிச்சுக்கங்க. அன்னைக்கு நான் அவனை காப்பாற்றணும் தாங்க நான் அப்படி சொன்னேன். இனிமேல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் உள்ளே வரல, நான் உங்கள் பக்கம் தான். என்ன சொல்லுங்க? ஐயோ வணக்கம்யா. என்னடா அவனை கூப்பிட்டோம். படம் ரிலீஸ் வேலை இருக்குன்னு திமிரா பால் சொல்றாயா. கூட மற்றத்தாளெல்லாம் இருக்கனால எங்களால் எதுவும் செய்ய முடியலையா. படம் ரிலீஸ் இருக்கா அவனுக்கு? சிதம்பரம், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம்ப்பா.